Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு பாஜகவினுடைய மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண திருப்பதி இணைந்திருக்கிறார். சார், ஒரு பெரும் குற்றச்சாட்டு, இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படிலாம் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் கேஎன் நேரு சொல்கிறாரு, இந்த அரசின் மீது களங்கம் கற்பிக்கின்ற முயற்சி, சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லைங்க, சட்டப்படி தான் எதிர்கொண்டாகணும். பின்ன வேற எப்படி எதிர்கொள்வாங்க? சட்டப்படி எதிர்கொண்டாக வேண்டும். அதனால தான் சொல்கிறோம், இதை தீர விசாரிக்க வேண்டும். காவல்துறையின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால், காவல்துறை இதுல எஃப்ஐஆர் பதிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுதோ பதிந்திருக்க வேண்டும். இது இன்டர்நெட் அல்ல. ஏப்ரல் மாதமே அமலாக்கத்துறை ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையின் போது மிக தெளிவாக இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஒரு ஐஓபி அளித்த ஒரு புகாரின் அடிப்படையில சிபிஐ விசாரித்ததுல அந்த விவகாரத்துல ஒரு சில ஆவணங்கள் கிடைக்கப்பட்டன. எதற்காகவோ சென்ற போது அதை தவிர மற்ற விஷயங்கள் அது குறித்த ஆவணங்கள் மற்றும் சில ஆவணங்களும் கிடைக்கப்பட்டன. அதுல இந்த துறையில மிகப்பெரிய ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன. டிரான்ஸ்பர்ஸ், பிறகு நியமனங்கள் போன்ற பல விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை சொல்றாங்க. ஆனால் ஏப்ரல் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 6 மாதங்களாகியும் இந்த காவல்துறை ஒன்றும் செய்யவில்லை. அப்போது இதற்கு ஒரு 232 பக்க முழு ஆவணங்களோடு என்னென்னலாம் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இதுல யாரெல்லாம் லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க, எப்படி அந்த பணம் பரிமாறப்பட்டது, கைமாறியது என்றெல்லாம் மிக தெளிவாக தாங்கள் சொல்லி இருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லி இருக்கிறது. அப்போ உடனடியாக இப்ப காவல்துறை அதை பதிவுதானே வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க சிபிஐ விசாரணை கேட்கிறோம். இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் உறுதியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடும். அப்போ நீங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இதை போய் எப்படி சட்ட விரோதமாக எதிர்கொள்வாரு நேரு? சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ளலாம். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இளநிலை பொறியாளர், பணியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களை நியமிக்கிறாங்க. அதில் 2569 பணி நியமனங்கள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு அதற்கு 24 ஒரு அறிவிப்பு வச்சு சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அதற்கு ஒரு தேர்வை நடத்துது. அந்த தேர்வு அடிப்படையில் தான் இவர்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்க. இவர்களுக்கான பணி நியமனம் அண்மையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் வழங்கப்பட்டது. அப்போ முதலமைச்சர் தான் அந்த பணி ஆணைகள்லாம் வழங்கினார். முதலமைச்சர் பணி ஆணை வழங்கிய ஒரு நியமனத்திலே இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. ஒரு நியமனத்திற்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சமாக பெற்றிருக்கிறாங்க. அதில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது. இந்த தேர்வு நடத்தியதில் இப்போ கேஎன் நேரு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் 2011-21 அந்த 10 ஆண்டு காலத்தில் இப்போ குடிநீர் வழங்கல் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தில் உள்ள பணி நியமனங்கள்லாம் நடைபெறாமல் ஒரு பெரும் சிரமம் ஏற்பட்டது. இந்த சிரமத்தை போக்குகின்ற வகையில் தான் 2569 பணியிடங்கள் அண்ணா பல்கலைக்கழகம், அதுவும் அதிமுக ஆட்சி காலத்திலேயும் அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தேர்வு நடத்தப்பட்டு தான் நியமனம் பெற்றது. இப்போயும் நடந்திருக்கு. ஒன்றும் முறையில் நடக்கலன்னு அவர் மறுத்திருக்காரு. நம்மோட மூத்த பத்திரிகையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார். சார், இப்போது அடுத்த ஒரு பெரும் ஊழல் புகார் எழுந்திருக்கிறது. இது திமுக அரசுக்கு ஒரு பெரும் சிக்கலை, நெருக்கடியை ஏற்படுத்துமா? இப்ப சொன்னேன், இது ஊழல் புகார் இல்ல, வெடிகுண்டு. மிகப்பெரிய ஊழல் இதுல இருப்பதாக தெரியுது. இது 9 முக்கியமான கேள்விகள் இருக்கு. இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னாடியே காசு கொடுத்தவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதுன்னு இருக்கு. அப்ப காசு கொடுத்தவங்க நீங்க எல்லாம் தேர்வுல வெற்றி பெற்றீங்க அப்படின்னு யார் சொன்னாங்க? யார் யாருக்கெல்லாம் சொன்னாங்க? இது ஒரு கேள்வி. இந்த தேர்வு முடிவுகளுக்கு பணம் வாங்கிட்டாங்க இல்லையா, அதை எப்படி வாங்கினாங்க? அப்புறம் இந்த முறைகேட்டில் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்களா? அப்படின்னா யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க? அவங்களோட பின்னணி என்ன? அடுத்தது எத்தனை பேரோட மதிப்பெண் மாற்றப்பட்டது? நிஜமாவே தகுதியானவர்கள் எத்தனை பேர் நிராகரிக்கப்பட்டார்களா? இதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் யாரு? இதுல இடைத்தர்கள், இந்த மாதிரி ஃப்ராடுல எப்பவுமே இடைத்தர்கள் இருப்பாங்க. இடைத்தர்கள்னா யாரெல்லாம் இடைத்தர்கள்? அவங்க யாரு பணத்தை வசூல் பண்ணி யார்கிட்ட கொடுத்தாங்க? இந்த மாதிரி 9 கேள்விகள் மிக முக்கியமாக எழுப்பப்பட்டிருக்க. இதுக்கு என்ன பதில சொல்றாங்கன்றதுதான் புரியல.
ஆனா KN நேரு சில விஷயங்கள் சொல்றாரு. அதுல கேட் இஸ் அவுட் ஆஃப் பேக்ங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. அதாவது இது வந்து ரொம்ப நாள தடை ஆணை பிறப்பிச்சிருக்கு. அது இப்போ ஜூலை மாசம் தான் உச்ச நீதிமன்றம் தடை ஆணைய விலக்கி இருக்காங்க. அப்படின்னா தடை ஆணைய போட்டது யாரு, எதுக்காக தடை ஆணை போட்டாங்க, அதை பத்தி விவரம் இருக்கா? அப்புறம் அண்ணா பல்கலைக்கு எல்லாம் இதுல எல்லாம் முறைகேடு பண்ணல, அது வந்து சுயாட்சியானது அப்படிங்கிற இங்கதான் விஷயமே. இதுவரையில் அண்ணா பல்கலைக்கழகம் எல்லா பல்கலைக்கழகம் எங்களுக்கெல்லாம் ஏவல் மாதிரி இருக்கணும்னு நான் சொல்றேன். அரசு, தமிழக அரசு இப்பதான் அண்ணா பல்கலைக்கழகம் சுயாட்சியானதுங்கிறாங்க. அப்ப அண்ணா பல்கலைக்கழகம் பல நடவடிக்கைகளை முன்னாடி எல்லாம் எடுத்ததுக்கு ஏன் தடை போட்டாங்க, முட்டுக்கட்டு போட்டாங்க, அதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. அப்புறம் இந்த வந்து இந்த அடுத்து மத்திய அரசு இடி மூலமா மிரட்டுது அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த இடி விசாரிச்சு டிஜிபிக்கு தான் கொடுக்குது. அந்த டிஜிபி, காவல்துறை டிஜிபி யார் கையில இருக்காங்க? இதெல்லாம் இந்த மாதிரி குழப்பமான கேள்விகளுக்கு அரசாங்க தரப்பிலிருந்து சரியான பதில் இல்லை. TNPSல கடந்த காலத்துல சில புகார்கள் உண்டு, ஆனா இந்த அளவுக்கு மேசிவா வந்தது இல்ல. இதுல பாதிக்கப்பட்டவங்களாம் விண்ணப்பதாரர்கள்லாம் யாராவது புகார் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி கொடுப்பாங்க? TNPSC மூலமா ரீவேல்யூவேஷன் உண்டா, சிஸ்டம் உண்டா? எக்ஸாமினேஷன்ல உண்டு, போர்டு எக்ஸாம்லயோ காலேஜ் எக்ஸாம்லயோ தேர்வுலயோ தேர்வு சந்தேகம் இருப்பா ரீவேல்யூவேஷன் வழி இருக்கு. TNPSல அது மாதிரி உண்டா? அந்த சிஸ்டம் கொண்டுவாங்க, அதை கண்டக்ட் பண்றதுக்கு வழியை கொண்டுவாங்க. இதுக்கெல்லாம் பதிலு KN நேரு சொல்வாரான்னு தெரியல. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.